வர்ஷா, காசு பணம் இருக்கிறப்ப உறவுகளோட பலம் தெரியாது. உன் சொத்தை எல்லாத்தையும் ஏமாத்தி உன்னை நடுத்தரில் நிறுத்துவான் பாரு, அப்ப தெரியும் இந்த சொந்த பந்தம்லாம் யாருன்னு. அன்னைக்கும் நாங்க தான் வந்து நிப்போம். வாட முரளி. ரெடியா? நான் ரெடி. நீ ரெடியா? முதல்ல சொல்ல விடு. சரி சொல்லு. குரங்கு தான் என்னைக்குமே குட்டிக்காரன் அடிக்கும், சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான், அதுவும் ராஜ சிங்கம். இப்படியே பேச சொன்னா குரங்குங்களுக்கு மட்டும் அந்த வாய்ஸ்ல சொல்ல. அந்த நல்லா கம்பீரமா கச்சனையா சொல்ல. சரி ரெடியா? நீ ரெடியா? ரெடி. இப்ப சொல்லு. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள அந்த ஃபார்மை வேணா ஃபுல் பண்ணி கொடுத்துறீங்களா? மாப்பிள்ள போட்டோ ஆதார் கார்டு ஒரிஜினல் இல்லைன்னா பரவாயில்ல, செராக்ஸ் இருந்தா கொடுங்க. ஒரிஜினல் கல்யாண தண்ணி கொடுத்தா போதும். இப்ப அது பிரச்சனை இல்ல தாத்தா. அர்ஜென்ட்டா ஒரு பிசினஸ் மீட்டிங்காக கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ஓ, ஊருக்கு போறீங்களா? நான் இப்பவே கிளம்பணும். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமா தாத்தா, இத நானே எதிர்பார்க்கல. உடனே கிளம்பி வர சொல்றாங்க. ஓஹோ, இப்ப போகலன்னா என் பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆயிடும். என்ன மகேஷ், நம்ம கல்யாணத்தை விட உங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியமா? அந்த பிசினஸ் போனா போகட்டும், விடுங்க. தாத்தா கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்கி தரேன். நீங்க வேற பிசினஸ் ஆரம்பிங்க. இப்ப என்ன விட்டுட்டு ஊருக்கெல்லாம் போகாதீங்க. இல்ல ரோகிணி, இவங்க என்னோட ரொம்ப நாள் கிளைண்ட், ரொம்ப முக்கியமான கிளைண்ட்டும் கூட. நான் கண்டிப்பா போய் ஆகணும். மாப்பிள்ள, ரோஹிணி சொல்ற மாதிரி அந்த பிசினஸ் விட்டுருங்க. மாமா கொடுக்கிற பணத்தை வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சு என்ன மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா இருங்க. என்னைக்குமே ஜாலியா இருக்கலாம். யோ, கொஞ்சம் சும்மா இரியா. அப்படியே 7-8 பிசினஸ் செஞ்சு ரொம்ப சாதிச்சிட்ட. நீ எல்லாம் மாப்பிளைக்கு யோசனை சொல்ல வந்துட்டியா? அவர் உன்னை விட ரொம்ப படிச்சவர். எது நல்லது எது கெட்டது என்ன செய்யணும் எல்லாம் அவருக்கு தெரியும். நீ ஒன்னும் உன் யோசனைலாம் அவருக்கு சொல்ல வேணாம். மாப்பிள்ள, உங்க பிசினஸ் அது எப்படி என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சுக்கலாம். என்னப்பா? நீ சொல்றதும் சரிதானங்க. மாப்பிள்ளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்றாரு. சரி, அது மாதிரி அவர் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். என்ன, ரோகிணி தான் கொஞ்சம் வருத்தப்படுவா. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். நான் வந்துடுறேன். சரி மாப்பிள்ள, போயிட்டாங்க. நீ ரெடியா? ஓகே. நீ எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? எங்க போறாரு? கோயம்புத்தூருக்கு தானே. இந்தானா வந்துட போறாரு. ரோகி, இங்க பாரு. மாப்பிள்ள ஊருக்கு போகும்போது கூட மாட இருந்து என்ன வேணும் ஏது வேணும்னு பாரு. போ போம்மா, சிரிச்ச மாமா போ. ஓகே, குட்டிக்கார நாளைக்கு நான் ரெடி. ஐயம்மா, மாப்பிள்ள ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. மாமனார் மாதிரி லட்சணமா இல்லாம குரங்கு மாதிரி குட்டிக்காரன் போட்டுட்டு இருப்பியா? புத்தி வேண்டாம். எனக்கு வேண்டாம், உங்களுக்கு வேணுமா? ஏய், அப்பாவா என்ன பேசுற நீ? அவர் கேட்டாரு, நான் சொன்னேன். ஏய், இவர்கிட்ட ஏன்பா வாயை கொடுக்குறீங்க? என்னம்மா பண்ணி தொலைது? நீங்க என்ன விட்டுட்டு ஊருக்கு போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. ஹேய் ரோகிணி, நான் எங்க போறேன்? இங்க இருக்க கோயம்புத்தூர் தானே போறேன். ஒரு 8 to 9 hours டிராவல். வேலையை முடிச்சுட்டு 2 நாள்ல திரும்பி வந்துட போறேன். இதுக்கு போய் அப்படி ஃபீல் பண்ணுவ? என்னை விட உங்களுக்கு பிசினஸ் அவ்வளவு முக்கியமா போச்சு இல்ல? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பண பிரச்சனையும் இருக்க போறதில்ல. என் தாத்தா நமக்கு போதுமான பணத்தை கொடுப்பாரு. நீங்க நினைச்ச பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாம். எந்த கிளைண்ட்டையும் நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. இல்ல ரோஹிணி, இது கிளைண்ட்டை பார்த்து பயப்படுற விஷயம் இல்ல. ஒரு ட்ரஸ்ட். அவங்க சொல்ற வேலையை நம்ம முடிச்சு கொடுப்போங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை உண்டாக்கியிருப்போம். பிசினஸ்ல அந்த ட்ரஸ்ட் மட்டும் எப்பவுமே உடஞ்சிடக்கூடாது. அது உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் அப்படி ஒரு பிசினஸை பில்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் நான் இப்பவே போறேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. உன்னை பிரியறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அப்படி ஒன்னும் தெரியலையே. சந்தோஷமா கிளம்பி போற மாதிரி தான் தெரியுது. ஏய், காட் ப்ராமிஸா சொல்றேன். என் மனசு வேதனையா தான் இருக்கு. பட் எனக்கு வேற வழி இல்ல.
உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறேன். சரி சரி, நான் நம்புறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. வண்டியை கவனமா பார்த்து ஓட்ட சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் டைம்க்கு டைம் கரெக்டா சாப்பிட்டுடுங்க. சரி. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? ஏய், தாராளமா வரலாம், வா. சரி, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி டைம் ஆச்சு, கிளம்பணும். இல்ல லவ்வர்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பயப்படாத. ப்ரோ, அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. 2 நாள்ல அவரை திரும்ப கூட்டு வந்துடணும், உங்க பொறுப்பு. அடிச்சு இழுத்துட்டு வந்துருவேன் சிஸ்டர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவர் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. அதை தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். டேய், டைம் ஆச்சு, சீக்கிரம் பேக் பண்ணு. சரி, 2 minutes. ரெண்டு நாள்ல வந்துருவாரு. கல்யாண வேலையெல்லாம் கடகடன்னு சரிம்மா, பார்த்துருங்க. பாத்துக்கலாம். நிறைய வேலை இதோ, இருக்குடா. வரேன் ஆண்டி. வாங்க. வாங்க. அத்த, அப்போ வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க மாப்பிள. சரி தாத்தா. மாப்பிள, ரோகிணி உங்க நினைப்பாவே இருப்பா. போன கையோட வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க. மாப்ள மாப்ள, ரோகிணியை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க நல்லபடியா போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. ஹாப்பி ஜர்னி. மாப்பிள போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. என்னது? இல்ல, போயிட்டு சீக்கிரம் வர சொன்னேன். இது சைகை செஞ்சு பழகிருச்சு. நீயும் வாய். ஆஹா, காதலர்கள் பிரியும் போது அவங்களோட எமோஷன் எவ்வளவு பிரமாதமா இருக்கு. பாருங்கம்மா. 100 கோடி பேச்சு ரூபாய் பேசுறா. கொடுத்தாலும் இந்த ரியாக்ஷனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவோட போகுதே என் பைங்கிளி சரி, சோஷியல் மீடியால சரி, நான் வரேன். பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள. வரேன். பாய்ங்க மாப்பிள. மாப்ள, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரி மச்சான். மகேஷ், யார் இருக்காங்க?